கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டோருடைய சமூகத்தை நாடுவோம். சங்கீதம் 139:24 சொல்லியிருக்கிறபடி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கேட்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தினமும் ஜெபிப்போம். நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதை அறிந்தவர்களாய் அவருடைய கிருபையை பெற்று ஆண்டவருக்காய் வாழ்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ பாதையிலே நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் நன்மையால் திருப்தியாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உண்மையை நோக்கி பார்க்க கிருபை தார். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை அண்டிக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க. கண்ணீர், கவலை, பாரங்களை நீக்குகிற ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தி தரும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். உம்முடைய பலத்தால் இடைகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.